ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம வீடியோ போடவே இல்லை. லாஸ்ட் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ உடம்பு சரியாமல் இருந்தது. இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நானுமே இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி நமக்கு வீடியோ வந்துடும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இந்த டே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், மணி பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி ஆகுது. நாங்கள் 10 மணிக்காக தான் எழுந்திரிச்சோம். ஸோ இப்போ எங்கே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறோம். எங்கேம்மா போகிறோம்? சர்ப்ரைஸ் உங்களுக்குலாம். சரி, எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். முதல் இந்த கண்ணாடில் தான் நானும் கவியை போட்டோ எடுத்தோம். இல்லை சாமி? நெக்ஸ்ட்டு டிமார்ட் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கி முடிச்சுட்டு கவி இப்போ தான் அங்கே பார்த்தீங்களா வண்டி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் தான் ஏதோ வாங்க போகிற. நீங்கள் கார்த்திகை தீபத்துக்காக நாங்கள் முன்னாடியே விளக்கு வாங்குகிறோம் கைஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டைமில் போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கவும் மாட்டேங்குது. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டும் ஜாஸ்தியாக சொல்லிடுறானுங்க. சரி, அதனால தான் இப்போ வாங்கிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே வாங்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் எனக்கு வேறு பீரியட் வேறு ஆகிடுமா, ஆல்ரெடி ஒரு 3 மாதமாக வரவே இல்லை. சரி, இப்பயும் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த டைமில் வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால தான் எல்லாமே இப்பயே வாங்கிக்கிறது. அழகாக இருக்குது எல்லா விளக்குமே பார்க்க. ஏன்டா டீ கடைக்கு வந்தேன்னு இருக்கு எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ வெறிமேறாகுது. இஷ்டத்துக்கு அதுங்க பேசிக்கிட்டு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறது கிடையாது. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பேசிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே நடக்கல. ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்கிற இடத்துல இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீ வெளில வந்தீங்கன்னா நீ கோவப்படாத. பேசுகிறேன் நான், எங்கே பேசிட்டு போட்டோம். நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு தனியான லைன் போட முடியாது. அப்போ நீ 10 ஆம்பளை நின்றுட்டு இருக்கானுங்க. நீ உள்ள போய் நான் போய் வாங்க வேணேக்கா அப்படியா சொன்னது? அதனால தான் ட்ரிகர் ஆனது. நீங்கள் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காது ஆம்பளை பொம்பளைன்னு. நீங்கள் பிரித்து பேசாதீங்க. அப்போ நீ உங்களோட ஆம்பளை டாய்லெட்டுக்குள்ள போவியா? நீ கேட்குற விஷயம் கரெக்டு தானே கைஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக க்யூ கிடையாது. நின்று நம்ம வாங்குகிறோம். பாகுபாடு இல்லை அது இதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கேட்ட கேள்வி கரெக்டு தானே. ஒரு ரெஸ்ட் ரூமில் உன்னால் போக முடியுமா? ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் நீ தான் ஆம்பளை பொம்பளை சரி சமம் கிடையாதுங்கிறீங்களா? எல்லாம் ஒன்றுங்கிறீங்களா? ஜென்ஸ் பாத்ரூமுக்குள்ள நீ போயிட்டு வர வேண்டியது தானே. ஏன் அங்கே மட்டும் உனக்கு லேடிஸ் பாத்ரூம் தேவைப்படுது? எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும்னு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. புத்தினால தான் அங்கே நிற்கும். கீழே இருக்கு, அமைதியாக இருக்கு. போண்டா, ஒரு போண்டா கருப்பு போண்டா, ஒரு போண்டா வெள்ளை போண்டா, 2 சேர்ந்தா கருப்பு வெள்ளை போண்டா. என்ன பண்றியோ பண்ணு. எங்க போனாலும் ஊர்வம்பம் வாங்கிட்டு வர்றது முன்னாடியில இருக்குது. நீ பார்த்த படம் செம்மையா இருந்துச்சுல. வீட்டில் போய் கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்கணும் அதுக்கு. ஓகேவா? வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் பாருங்க, 1.5 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோம். மாஸ்கா எதுக்கு?
வீட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. 6 மணிக்கு காலைல 10:30 மணிக்கு கிளம்பணும், சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கோம். டிமார்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து அலோடு இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் டிமார்ட்டில் எடுக்க முடியல. இப்போது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி தாங்கலை. கவிக்கு வந்து ஆயில் பாத் வச்சுருக்கிறேன். கவி கொஞ்சம் சிலுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால் கவி என்னால் காமிக்க முடியல. என்னம்மா இது? இது வந்து வேதி பிடிக்கிற மிஷின் கவி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்க போகிறேன். ஏன்னா சுத்தமாக முடியல, தலைலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போல்லாம் என்னோட முடியை நான் கண்டுக்கிறதே இல்லை, ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிக்கு சரியாக எண்ணெய் வைக்கிறதில்ல, தலை மடித்து பின்னுறதில்ல, ரொம்ப ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து எண்ணெய் வச்சு நல்லா மடக்கி பின்னிருக்கேன். இப்போ டைம் வேறு ஆகிடுச்சா, லைவ் வேறு உட்காரணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதை லைவ் முடிச்சுட்டு வந்து நானும் கவியும் சேர்ந்து உங்ககிட்ட பேசுகிறோம். இப்போ நானும் கவியும் சேர்ந்த மேனி இந்த ஆவி பிடிக்க போகிறோம். ஆவி தானேப்பா அது பேர்? ஆமாம், கோஸ்ட் பிடிக்க போகிறோம் நாங்கள். ஓகேவா செல்ல குட்டீஸ்? கவி அதை பிடிச்சிட்டு இருக்கும் போது நான் இங்கேருந்து காமிக்கிறேன். என்ன அது அப்பளோ தைலம்? நான் அப்போ வந்து எதுவுமே நான் எடுக்கலம்மா. அது மொத்தத்தையும் அந்த கவருக்குள்ள கொட்டியிருக்கேன். ஒரு வெள்ளை கலர் கோணி பை மாதிரி இருக்குது என்னோட பேகு பக்கத்துல, அதுல கொட்டியிருக்கேன் எல்லாத்தையும். இருக்கா? ஓகே கைஸ், நாங்களாம் போயிட்டு அந்த ஆவியை பிடிச்சிட்டு வரோம். பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நானும் கவி சேர்ந்து வந்து பேசுகிறோம். ஓகேவா? மீடியமில் தண்ணி வச்சு ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சமாக மீடியம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு தைலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தைலம் வந்து அதில் ஒரு 2-3 ட்ராப் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி சுவிட்ச் போட்டாச்சு. ஓகேவா? சுவிட்ச் போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் இதை இப்போ தான் அதில் ஃபஸ்ட் டைம் தான் அதில் நான் பண்ண போகிறது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நாங்கள் வேதி பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நல்லா சுட்டு பண்ணணும் போயிட்டு அதில். ஸோ அதனால தான் இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் என்னவா பண்ணணும்? அவ்வளோதான், அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்க. அப்புறம் அவ்வளோதானா? ஆமாம், அது சூடாகணும் தண்ணி. ஓகே வெயிட் பண்ணணுமா சூடாகிற வரைக்கும்? வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஆவி வரும், அப்போ போயிட்டு மூஞ்ச வச்சு துணி முடியும். ஓகே அவ்வளோதான். காட்டு பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கைத்து என்ன பண்ணுற? வேதி பிடிக்க கட்டு போவதா பார்க்கலாம். வருதா? நல்லா வருதா கம்மியாக வருதா? ஓகேதான். மூக்கு நெடி ஏற்று மூக்கில். அவ்வளோதான். டெய்லி இனிமேல் இது பிடிச்சனா மூக்கில் வந்து சுவாசம்லாம் கரெக்டாகிடும். மூஞ்சி பார்த்தீங்களா? ஷோ அப்போ முன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். முன்னெல்லாம் நல்லாவே மூச்சு இழுத்து விட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் மூச்சே விட முடியல. நார்மலாக மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மா? ஆஃப் பண்ணிட்டேன். மூச்சே விட முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூக்கை அடைச்சிக்குது. கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு வெளியே போய் உக்காந்தா தான் என்னால் ப்ரீத்திங்கே எடுக்க முடியுது. அந்தளவுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஏன் இப்போ இந்த மிஷினு அப்படின்ட்டு அதுக்கு எதனா வந்து எதுவும் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதிங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக எல்லோரும் வீட்டில் வச்சுருக்க மாதிரி நார்மலாக நானும் பாத்திரத்தில் போட்டு தான் வேதி பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா அதில் சூடு வச்சுக்கிட்டேன். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கால்லையே சூடு வச்சுக்கிட்டு, அதனால் கவிக்கிட்ட திட்டு வாங்கினேன். இன்னொரு டைம் அதே மாதிரி வைக்கும் போது நல்லா வேதி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு வந்து ஒரு பெட்ஷீட் போத்துட்டு இன்னொரு பெட்ஷீட் போத்திக்கலாம். செகண்ட் பெட்ஷீட் வந்து போத்தும் போது சரியாக போத்தலை அப்படின்ட்டு அதை இழுத்தம் பாருங்கள். தண்ணியை மொத்தத்தையும் அப்படியே கீழே ஊற்றிட்டேன். லைட்டாக காலில் பட்டுடுச்சு, ஊற்றிட்டேன். அதுக்கும் ஒரு வாட்டி திட்டு வாங்கினேன். இந்த மாதிரி எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து நாங்கள் டயபெட்டிஸ் கவிக்கு பார்க்க போகும்போது டாக்டர்கிட்ட கேட்டோம், வேதி மிஷின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ, யூஸ் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது, 90% வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை டிசைட் பண்ணி இதை வாங்கினதுக்கு கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை வாங்கியாச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி காலைல கொஞ்சம் வெளியே அப்படி இப்படின்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி திணறாவே இருந்துச்சு. சரி அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்றைக்கி நான் எடுத்தேன். உண்மையாகவே ஒர்த்து தான். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
இதோ தெரியுதா? ஸோ இவங்க தான், நல்லாவே தான் இருந்துச்சு. அப்போ இப்போ கடைசியாக ஒரு மூவி போயிட்டு வந்தோம்ல, இன்னைக்கு போயிட்டு வந்தது. ஆமாம், இன்னைக்கு போயிட்டு வந்த மூவியை பற்றி நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு அந்த மூவிக்கும் ப்ளஸ் வந்து நம்ம பேர் என்ன? தீயவர் குலை நடுங்க. நாங்கள் அது ரேண்டமாக தான் பார்த்தே போனோம். அந்த படம் போனோம் அப்படிலாம் போகவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு யார் பண்ணியிருப்பாங்க? நாங்கள் படத்துக்கு போனதுலேருந்தே யாராக இருக்கும், இவனாக இருக்குமா, அந்த பொண்ணாக இருக்குமா, இவங்களா இருக்குமா குழப்பி ஒரு லெவலுக்கு கண்டுபிடிக்கும் போது யார் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தான் ஓகே அது பொண்ணாக தான் இருக்கணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க வண்டி ஓட்டின ஸ்டைலும் கொஞ்சம் செஸ்ட்டு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அது ஒரு லேடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து யார் இந்த மாதிரி அந்த கொலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதனால் கொலை நடக்குது, யார் பண்ணுறா, செகண்ட் ஹாஃப்ல கொலை பண்ணதுக்கப்புறம் ஒரு லேடி தான் கொலை பண்ணிச்சுன்றது எதனால் அது பண்ணுச்சு அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலாக இதில் உள்ள மெயின் பாயிண்ட் சொல்லுமா, அது எதை பேஸ் பண்ண கதை? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாங்களாம் இருக்காங்களா பொம்பளை பிள்ளைங்கள, அவங்கள வந்து எப்படிலாம் வந்து யாரை நம்பியும் விட்டுட்டு போகக்கூடாது, அபியூஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மெயின் பார்த்தீங்கன்னா வேற யாரோ வந்து இது பண்ணி அப்படிலாம் கிடையாது. சுற்றி இருக்கவங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுங்க, அந்த மாதிரி இருக்கிறவனுங்களாம் ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு வந்து சின்னதாக வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து டார்கெட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அது வந்து பொம்பளை பிள்ளை, அதுக்கு சொல்ல தெரியல, அது நடக்கிற அநியாயத்தை சொல்ல தெரியல. அந்த பில்டிங் ஓனரே பண்ணுறான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும் போல. அந்த ஆள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. அவங்க கொஞ்சம் பக்கத்து வீட்டில் நல்லா நம்மளை பழகுறாங்க, அவங்க நம்ம பிள்ளைய பார்த்துப்பாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படி கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணமும் தப்பு. நாம வந்து எல்லா ஆம்பளைங்களையும் எல்லா ஜென்ஸையும் நம்ம வந்து குறை சொல்லவே கிடையாது. என்ன பெற்றதும் ஒரு ஆம்பளை தான், என் கூட பிறந்தவங்களும் ஒரு ஆம்பளை தான். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. சில காம எச்சைங்க இருக்குங்க, அந்த மாதிரி உள்ள எச்சைங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்யுதுங்க. பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கோம், நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னைக்கு மறையுதோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லா இருக்கும். நீ தான் பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, நீ தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆம்பளை பிள்ளை அந்த இடத்துல 10 பேர் இருந்தாலும் தைரியமா பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போற காலம் வரணும். அது இதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. மெயினா இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்னன்னா, நல்ல நல்ல படத்தெல்லாம் ஈஸியா யாரும் பார்க்க வரமாட்டீங்க. இந்த படம்லாம் நல்ல ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நாங்க வந்து ஆக்சுவலா குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போலாமே அப்படின்னு நினைச்சோம். தேட்டருக்கு போற வரைக்குமே அதே மைண்ட் செட் தான். அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு கிரைம் த்ரில்லர் ரொம்ப பிடிக்குங்கிறது கவிக்கு தெரியும். இது ஆக்சுவலா கிரைம் த்ரில்லர் தானே, இதுக்கு போறதுக்கு பதில் நம்ம இதுக்கு போவோம் அப்படின்னு ரேண்டமா சூஸ் பண்ணி போன படம் தான் அது. ஆனா அதுல இருந்து வெளில வரும்போது எங்களுக்கு பயங்கர இன்புட்டோட நாங்க வெளில வந்தோம். இந்த மாதிரியான படத்தை வந்து எல்லாரும் ஈஸியா வளர விடுங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம ஒரு 15 பேர் 20 பேர் இருந்திருப்போம். ஒரு தியேட்டர் ஃபுல்லா ஆகும் வேற எந்த படம்னா வேற எதுனா வந்தா. ஆனா வந்து ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு எனக்கு. அசிங்கத்தையும் தாண்டி நான் ரொம்ப அழுதுட்டு வந்தேன். இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து ஏன் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் யாருமே வர்றது இல்ல? இது வந்து அவ்வளவு விஷயத்தையும் அழகா செஞ்சாங்க. பொம்பளை பிள்ளை வளர்ந்தா ஸ்வீட் கொடுத்து அதை கொண்டாடணும், ஆம்பளை பிள்ளைக்கு தான் கொண்டாடுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு இந்த காலத்துல கொண்டாடுறாங்கிற விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. கள்ளிப்பால் ஊத்தின காலம் போய் இந்த காலம் வந்திருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாடு எங்கேயோ போயிரும். அப்பெல்லாம் பேசிப்பாரு அர்ஜுன் சார் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் ஒரு ஏஜுக்கும் அவரோட ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்ல, அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஐஸ்வர்யா மேமும் அதே மாதிரி தான். அவங்களுமே அதுல உள்ள ரோல் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலா இருக்கிற ட்விஸ்ட் எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க. ஐஸ்வர்யாலாம் சரியான ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன மேட்டர்னா, அவங்க அந்த குழந்தையோட டீச்சர். அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா வாய் பேச மாட்டேங்கிறாங்க. இல்லாத ஒரு குழந்தை, அந்த பிள்ளைய ஸ்கூல்ல வச்சு ட்ரைனிங் பண்றாங்க. ஸோ அதுதான் அதோட பேசிக்கு. ஆனா அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப பிஸியாவே, அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க, அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப பிஸியாவே இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு. ஏன்னா குழந்தைய பாத்துக்கணும், வீட்டு பாத்துக்கணும், சாப்பாடு அந்த விஷயத்துக்குலாம் ஓடணும்ல. அதனால அவங்க போயிட்டு எப்பவுமே லைட் வரா மாதிரி தான். லேட் நைட் வரும்போது பக்கத்து வீட்டுல இருக்கவங்க போய் அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி. பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு பையனும் அம்மாவோட பையன் தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப டீசென்ட். அவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ கூட போல.
ஸோ ரொம்ப டீசெண்டா இருந்தாப்ல. ஆனா எங்களுக்கு வந்து அவன் மேல லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு இது வரல, ஒரு அலிகேஷன் அவன் மேல வைக்கணும் அப்படின்னு. அப்படிதான் இருக்கணும். நம்ம வந்து வேற வேற ஆட்கள் மேலதான் நமக்கு சந்தேகம் திரும்பணுமே தவிர்த்து இவங்க மேல நமக்கு திரும்ப கூடாது. நல்ல கடைசியில பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கான் அப்படிங்கறது. ஒரு 4 பேர் தான் வந்து அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டே இருக்கும். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா 5ஆவதா ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அது யாருன்னு பார்த்தோன்னே அவன் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுப்பான். அந்த க்ளூ பார்த்தா இந்த பையன் தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்புறமேட்டுக்கு தான் அர்ஜுனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகி அப்புறம் லாஸ்ட் சீன்லலாம் சரியான சீனு. அவரே சொல்லுவார், அர்ஜுன் எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்தை வந்து வைக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சூப்பரா நிறைய டைலாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை புள்ளைய பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன ரெக்வஸ்ட், எல்லா படமும் நல்ல படம் தான், எல்லா படமும் தப்பு படம் அப்படின்னு சொல்லல. எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி உள்ள படத்துக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. இதை வந்து வியூஸ் கொடுங்க, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுங்க. நீங்க நம்ம தான் நமக்கான ஒரு படத்தையே முன்னேற்றது நம்மளோட கையில தான் இருக்குது. நம்ம ஒரு படத்தை வந்து இது பிளாப், இதுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவனும் போயிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு போக மாட்டான். ஆனா உண்மையாவே இது பிளாப்பா இல்லையா அத நீங்க பாருங்க, ட்ரெய்லரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சஜெக்ஷன் பண்றாங்க, உங்களுக்கு க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சஜெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. சஜெக்ஷன்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி போய் பாருங்க. இப்ப இந்த இதுவே எங்களுக்கான இன்புட் தான். எங்களுக்கு அந்த படம் வந்து அவ்வளோ ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட நாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாளம் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், இதுல எடுக்கிற கிரைம் த்ரில் எல்லாமே பொண்ணுங்களை பேஸ் பண்ணி எடுக்கிறதா தான் இருக்குது. பொண்ணு ஒண்ணு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொலை பண்ணி அதை கொன்னுடுறாங்க, அது எப்படி கொன்னுச்சுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அபியூஸ் நடந்துச்சுல்ல, அதை வச்சு கிரைம் த்ரில்லர்னு வந்தா இப்ப மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன நடக்குது, நம்ம சுத்தி நம்ம ஆட்கள் மத்தி தான். இப்போ ஒருத்தன் ரேப் பண்றதுக்காக தனியா அங்க இருந்து வருவான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கூட இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், அக்கம் பக்கமா இருக்கலாம், ஒருத்தங்களை நம்பி விட்டுட்டு போனா இருக்கலாம், நல்லா வாங்கிட்டு இருக்க ஒரு கடைக்காரனா கூட இருக்கலாம், நல்லா பக்கத்து வீட்லயே கடை வச்சிருப்பான், நல்லா வந்துட்டு நம்ம பொருள் அது இது எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்பி பொம்பளை குழந்தைங்களை யார்கிட்டையும் விடாதீங்க. இதுல வந்து மெயின் பேஸ் என்னன்னா பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படின்றத. ஏன்னா அவனே சொல்றான், அது என்ன பேசவா போகுது அப்படின்றான். அவனுக்கு எவ்வளவு இது பாத்தீங்களா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து ரொம்ப அந்த குழந்தை மேல லவ்வபிளா இருப்பாங்க. ஸ்பெஷலா அந்த டீச்சர் தான் வந்து நம்மளோட, அவங்க பேர் என்ன, ஐஸ்வர்யா மேம். அவங்க வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பைனாகுலர் வாங்கி கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு பைனாகுலர். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பைனாகுலரை அந்த பொண்ணை கூட்டு போகும்போது கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு எல்லாத்தையும் செய்யறது, அதுல ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த குழந்தை எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுது, ஆனா ஐஸ்வர்யால அதை புரிஞ்சுக்க முடியல. எதுக்கோ கோபுரா பொருள் அவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு வேற வழி கூட்டிட்டு வந்துட்டேன். பிக் பாஸ் அபிநயா அவங்க கேரக்டர் ரோல் கொடுத்திருந்தாங்க. இவங்க வந்து சுத்தி வீடு, நான் எப்பயுமே வர வழி இல்லாம நான் சுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன், அதுக்குதான் வந்து இவ என் மேல கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ஸ்கூல்ல விடும்போது. இல்ல இவ்வளவு கோவமா இருக்காங்களேன்னு அப்பயும். ஆனா ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி தோணுது, எப்பவுமே இல்லாத நார்மலா பேசுற குழந்தை எப்பவுமே ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கு. பட் ஆனா அவங்களால என்னன்றத இது பண்ணிக்க முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரே ஒரு பார்வை மட்டும் அந்த குழந்தை பார்க்கும். சாக போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ஐஸ்வர்யா ஸ்கூல்ல இருந்து அனுப்பிடுவாங்க. அப்ப அந்த குழந்தையோட பார்வையிலே வந்து ஏதோ லாஸ்ட் பார்வை அப்படின்ற மாதிரி அவளுக்கு கனெக்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது கைஸ். அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மூவிங்கும் போது இது உண்மையாவே நம்ம கண்ணதுல யாருக்கோ நடந்த விஷயத்த நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அவனுங்க அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணதும் இல்லாத அது வந்து எது சம்திங் அதை வச்சு பயந்துட்டே இருக்கானுங்க. எனக்கு அந்த பொண்ணு சொல்லிடுமோ, எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ போயிடுவாங்களோன்ற பயத்தினால என்ன பண்றானுங்க, அந்த செக்யூரிட்டியும் பிளஸ் கூட அந்த லாண்ட்ரி ஒருத்தவன் இருக்கான், அவனும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய மாடியில தூக்கிட்டு போயிட்டு கீழே தூக்கி போடுறானுங்க. ஏன்னா அது தவறி விழுந்து செத்துடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தையா விழுந்து செத்துடுச்சு, மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைன்றது. எப்படி ஒருத்தவங்கள நல்ல ரோல் இதுல இருந்துச்சு. அவங்க அம்மாவையும் அவன் பிளாக்மெயில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பைத்தியமா தான் ஃபர்ஸ்டே காட்டிட்டு இருந்தானுங்க.
அதுமே சரியான நிறைய ட்விஸ்ட் இருக்கும். சோ எல்லாருமே கண்டிப்பா அந்த மூவியை போயிட்டு பாருங்க. நான் மூவியோட ஃபேமிலியா போங்க, பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் கூட்டிட்டு போங்க. ஏன்னா இதுல நடக்கிறத பார்த்து அந்த பொம்பளை குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு புரிதல் வரும். ஒரு 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தைக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு புரிதல் வரும். நீங்க படத்தை காட்டுங்க, குழந்தைங்கலாம் இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற குழந்தைங்களா தான் இருக்கிறாங்க. சோ அதனால அந்த படத்தை காட்டுங்க. பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் தான் வயித்துல பெத்து எடுத்து அந்த ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னாலே இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாக்குற பார்வை எப்படி பார்க்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க தயவு செய்து. ஆம்பளைங்கிறாங்க நீ அங்க போக கூடாது, அவங்க இப்படி பண்ணுவாங்க, நீங்க முன்ன அங்க போனீங்கன்னா உன்னை இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க அப்படின்னு பொம்பளை பிள்ளைக்கு அந்த பயத்தை திணிக்காதீங்க. அதை திணிக்காம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா கூட அதை எப்படி சேஃபா ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நம்மள ஈஸியா நம்மள தளர விடாம அதை போராடுறது எப்படி அப்படிங்கறத முதல்ல பண்ணுங்க. இன்னொன்னு, ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொம்பளைய பார்க்க கூடாது, உன்னை பெத்தவளும் ஒரு அம்மா தான், உன் கூட பிறந்திருக்கவளும் ஒரு அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இது கலிகாலம் தான், அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத போது இருந்தாலும் நான் ஒண்ணு திருந்தும்ல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வளர்க்குற விதம் தான் எப்படி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குதுன்றது ஒரு தாய்மார் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த படத்தை மறக்காம எல்லாரும் போயிட்டு முடிஞ்சா பாருங்க, ஃபேமிலியோட கூப்பிட்டு போங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க. ஸோ அப்பதான் நிறைய விஷயம் தெரியும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, கோச்சிக்காதீங்க. ஸோ இது கம்பேக் வீடியோ தான், முடிஞ்ச அளவுக்கு பாருங்க காய்ஸ். பாய்.